ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சான் சமையல். என்னடா இவ எப்போ பார்த்தாலும் வீடியோ சரியாகவே போடாமல் தொலைஞ்சி போய்ட்றாளேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை டெத் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தது. என்ன ஆப்ரேஷன்னாக்கா, அது கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் நடுவில் பேசும்போது நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ஒன்று சிக்கன், 2வது மட்டன், 3 வந்து நம்ம ப்ரான் பிரியாணியை சொல்லலாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போய்ட்றீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் இன்றைக்கி 1 கிலோ எறா வாங்கி சுத்தம் செஞ்சு வச்சுட்டோங்க. 1 கிலோ வாங்கினா 3/4 கிலோ கூட இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தாங்க வெயிட் வந்திருக்கு. இதுக்கு நம்ம அடுத்ததாக தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நீல வாக்கில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக அரிசி 1 கிலோ நான் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. பொதுவாகவே நம்ம பிரியாணி செய்யணுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி கழுவி ஊற வச்சிட்டோம்னாக்கா சாப்பாடு சூப்பராக வருங்க. 1 கிலோ அரிசியை நம்ம 2 தண்ணி விட்டு கழுவி ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேங்க. 1க்கு 1.5 மெஷர்மெண்ட்டில் நம்ம தண்ணி சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிட்டோங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், அடுத்ததாக கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி இலை ஒரு 3 இலை சேர்த்துக்கலாங்க, சின்னதாக பார்த்து. பட்டெல்லாம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது என்ன ஆப்ரேஷன்னா, ஹெர்னியா ஆப்ரேஷன் தாங்க பண்ணோம். ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிட்டார் எங்கள் அப்பா. இப்போ எப்படி இருக்காருன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டாருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. அவரை நான் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்கே வந்தேன். ஒரு 4-5 டேஸ்க்கு மேலேயே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க. பாருங்கள், அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 கிலோவுக்கு நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பா வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டாருங்க. இன்னும் அவருக்கு தையல் மட்டும்தாங்க பிரிக்கல. டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாக்கா ஒரு 2-3 நாள் கழித்து வாங்கன்ட்டாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு. அடுத்ததாக நாம் இதில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இறாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இறா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், அடுத்ததாக நாம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு நம்ம 4 இல்லைன்னா 5 சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேங்க. அதே போல் புதினாவும் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க.
சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 7 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிட்டு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஹோம்மேட் பிரியாணி மசாலா தாங்க. இது வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் முழுசாக சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணி இதில் பிழிஞ்சு. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு தட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வடித்து செய்கிற மாதிரி இல்லைங்க, தம்முக்கு கொடுத்து செய்ய போகிறோங்க. அதனால் அந்த பாத்திரம் மெஷர்மெண்ட் காமிச்சேன் இல்லையா, அதில் 1க்கு 1½ அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 7 நிமிஷம் கழிச்சு தட்டு எடுத்து பார்க்கலாம். அந்த கிரேவி சூப்பராக கொதிச்சுட்டு வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் தண்ணி இல்லாமல் சேர்க்கணுங்க. எல்லா அரிசியும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கரண்டி விட்டு அரிசியை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். சரியாக ஒரு 7 நிமிஷத்துக்கு இருக்கட்டும்ங்க, ஹை ஃப்ளேமில். பாருங்கள், 7 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம். சாதம்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமை விட மிடில் ஃப்ளேமில் வைங்க. அதாவது ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வைக்குங்க. சாதம் சும்மா லைட்டாக கலந்துட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம தம்முக்கு வைக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும்ங்க. 10 நிமிஷம் கழிச்சு தட்டை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எல்லா பக்கமும் சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க, ரொம்ப அதிகமாகலாம் கலக்கக்கூடாது. கலந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. லோ ஃப்ளேம்னாக்கா ரொம்ப சிம்மில் வைக்கணுங்க. பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்குங்க சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து இதில்
ஃபுட் கலர் சேர்க்கலங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நான் நெய் சேர்த்துருந்தேங்க. நெய் சேர்த்த வீடியோ வந்து எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு காம்பினேஷனா ஆனியன் ரைத்தாவும், கத்திரிக்காய் சட்னியும் வச்சுருக்கோங்க. இவ்வளோதாங்க நம்ம ஈஸியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.